பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமை உண்டாவதாக. என் பேர் கிறிஸ்டி, நான் முத்துப்பேட்டையிலேருந்து வர்றேன். போன வருஷம் பாப்பா 12th முடிச்சிருந்துச்சு. எங்கள் பாப்பா அடுத்ததாக எந்த கோர்ஸ் போகலாம், எங்கே போகலாம் அப்படின்ட்டு ஒரே குழப்பத்தில் இருந்துச்சு. அதில் மேக்ஸ் பயாலஜி எடுத்துருந்துச்சு. அப்போது நாங்கள் ஒரு நினச்சிருந்தோம், பிஎஸ்சி மேக்ஸ் போடலாம், இன்ஜினியரிங் போடலான்னு சொல்லிட்டு இருக்கப்ப அதை குறித்து கடவுள்கிட்ட நாங்கள் ப்ரேயர் பண்ணி கேட்டப்ப எசாயா புஸ்தகத்துலேருந்து உன் எண்ணங்கள் என் எண்ணங்கள் என்ன, உன் எண்ணங்களையும் நினைவுகளையும் விட என் எண்ணங்களும் நினைவுகளும் மேலானவை அப்படின்னு அந்த வார்த்தை வந்தப்போ ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வந்துடுச்சு. சரி, நம்ம ஏதோ தப்பாக போகிறோம், அவருடைய வழி வேறையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நான் ப்ரேயர் பண்ணிவிட்டு ஃபாதர்கிட்ட கேட்டோம், என்ன ஃபாதர் பண்ணுறது, என்ன மேலே படிக்கலாம் அப்படின்ட்டு. அவங்க ப்ரேயர் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் அவங்க மூலியமாக தெளிவாக பேசினார். பிஎஸ்சி நர்சிங் போடுமா நீனு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கான வசதியெல்லாம் எங்கள்கிட்ட இல்லை. அதை குறித்தும் நாங்கள் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். இதுக்கு இந்த அளவுக்கு எங்கள்கிட்ட வசதி கிடையாது, எங்களை நீங்கள் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறப்ப அந்த பண தேவைகள் எல்லாத்தையும் கடவுள் எங்களுக்கு சந்தித்து கொடுத்தாரு. அது அடுத்ததாக ஒரு ப்ரேயர் என்னன்னா, கிட்டக்கத்தில் கிடைக்கணும், ரொம்ப எட்டியெல்லாம் இருந்துடக்கூடாது எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரேயர் பண்ணோம். அதே போல் நாகப்பட்டினம் ஐசக் நியூட்டன் காலேஜில் பிஎஸ்சி நர்சிங் கிடச்சிச்சு. நான் சாட்சி சொல்லணும்னா ஒவ்வொரு விஷயத்துக்கும் நிறையா நான் சாட்சி சொல்லணும். அது மாதிரி பண தேவைகள் ஒவ்வொன்றத்தையும் சந்தித்து நல்லபடியாக கடவுள் நடத்தி கொடுத்தாரு ஒவ்வொரு விஷயத்தையும். அடுத்தது ஹாஸ்டலில் பிரச்சனை வந்துச்சு. பாப்பா தங்கி இருந்த ஹாஸ்டலில், அதுக்காகவே நாங்கள் ஃபாதர்கிட்ட ப்ரேயர் பண்ணோம். அவங்க சொன்னாங்க, இந்த சமாதானம் இருக்குமா ஃபாதர், என்ன பண்ணுறதுன்னு. இல்லை, இடம் மாறிடுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நாங்கள் ஏற்கனவே மாடியில் இருந்த பிள்ளைய வார்டன்ட்ட பேசி அதுக்கு முடியல, மாடியில் ஏறி இறங்க முடியல, ஒரு நாளைக்கு 5-6 தடவை ஏறி இறங்க வேண்டியதாக இருக்குன்னு கீழே வச்சுருந்தோம். இப்போ போய் நாங்கள் மறுபடியும் ரூம்குள்ளே பிரச்சனை, பிள்ளைங்க பிரச்சனை பண்ணுதுன்ட்டு மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் அதையும் கடவுள்கிட்ட தான் ப்ரேயரில் வச்சோம். அதே போல் ஒரு வாரம் ஞாயிற்றுக்கிழமை அந்த வர்றதுக்குள்ளே அந்த இடத்தையும் மாற்றி கடவுள் எங்களுக்கு நல்லது செஞ்சார். பிரச்சனைனா கிளாஸில் போய் மயக்கம் போட்டு விழுகிற அளவுக்கு பிள்ளைங்க தூங்க விடாமல் படிக்க விடாமல் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதிலிருந்தும் கடவுள் விடுதலையை கொடுத்து நல்லபடியாக நல்ல விதமாக இடத்தையும் மாற்றி கொடுத்து எங்களுக்கு படிக்கிறதுக்கும் கடவுள் ஆசீர்வதிச்சார். அதுக்காக நன்றி. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடுங்க. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அடுத்த சாட்சி கேட்போம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நாங்கள் 2024 ஒரு பிஸ்னஸ் லோன் ஒன்று போட்டோம். 24 முடிஞ்சிச்சு, 25 முடிஞ்சிச்சு, எங்களுக்கு வரவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு நாளும் நான் ஜபக்கூட்டத்திலலாம் ஆண்டவர்கிட்ட நான் சாட்சி சொல்லணும், ஒவ்வொரு நாளும் வேண்டிக்கிட்டு போனேன். 2026 பிப்ரவரி மாதம் 14 எங்களுக்கு அந்த லோன் சான்ஸ் ஆனிச்சு. இதை பெற்றுக் கொடுத்த இயேசுவுக்கு கோடான கோடி சோஸ்திரம், கோடான கோடி நன்றி. ஹல்லேலூயா, ஆவேன் மரியா. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கைகள் தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah. அவர்கள் வேன் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி பல ஆண்டுகளாக முயற்சி செய்தார்களாம். இப்பொழுது ஆண்டவருடைய கிருபையினாலே அந்த வேன் அவர்களுக்கு கிடைத்தது என்று சொல்லுகிறார்கள். Praise the Lord. இயேசுவுக்கே புகழ். உங்களுடைய பேர் மைமே ராஜா மேரி பிரியா. கடந்த 3 ஆண்டுகளாக குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிச்சிட்டு இருந்தோம். இப்போ 2 டைம் மிஸ்கேரேஜ் ஆயிடுச்சு. ஏன் இப்படி ஆனதுன்னே தெரியல, டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. இப்போ நாங்கள் ரொம்ப சோர்ந்து போய் ஃபாதர்கிட்ட ஜெபிச்சோம். ஃபாதர் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிவிட்டு அந்த எண்ணெயையும் உப்பும் கொடுத்து அதை டெய்லியும் சுடுதண்ணியில் கலந்து குடிக்க சொன்னாங்க. அப்புறம் டெய்லியும் 2 பேரும் சேர்ந்து ஜெபிக்கணும், ஜெபமாலை சொல்லணும், பைபிள் படிக்கணும், டெய்லியும் திருப்படிக்கு நற்கூரனை உட்கொள்ளணும் அப்படின்னு சொன்னாங்க. நாங்களும் அப்படி தொடர்ந்து பண்ணிக்கிட்டே வந்தோம். அப்புறம் மாதந்தோறும் நடக்கிற அந்த ஜப கூட்டத்தில் கலந்து கொண்டு ஜெபித்தோம். எங்களுக்காக நிறைய பேர் ஜெபிச்சாங்க. ஃபாதர், பிரதர், சிஸ்டர், டீச்சர்ஸ் அப்படி நிறைய பேர் ஜெபிச்சிட்டு இருந்தாங்க. எல்லாருடைய ஜபத்தையும் கேட்ட கடவுளால் ஆகாது எதுவுமில்லை என்ற வசனத்தின்படி கடந்த ஆகஸ்ட் மாதம் எங்களுக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதிசயத்தை செய்த கடவுளுக்கு கோடான கோடி நன்றி. தேவன் இங்க எனக்கு தெரியும் 3 ஆண்டுகளாக இவர்களுக்கு குழந்தை இல்லாமலே இருந்துச்சு. இங்கே ஜபத்துக்கு கலந்துக்கிட்டே இருந்தார். இந்த சகோதரன் டெய்லி திருப்பலிக்கு வந்துடுவார், ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். கடவுள் இவர்கள் ஆசீர்வதித்து ஒரு குழந்தை பேற்றை கொடுத்திருக்கிறார். பிரைஸ் தி லார்ட். மரியே வாழ்க. மரியே. என் பேர் ஃப்ளாரன்ஸ். நான் தாணிக்கோட்டை பங்குலேருந்து வரேன். பக்கத்தில் நான் தாணிக்கோட்டை பங்குலேருந்து வரேன்.
என் பையன் இந்த வாட்டி ஆசிரியர் தகுதி தேர்வில் 82 மார்க் எடுத்து பாஸ் பண்ணான். எப்போதும் ஃபாதர்கிட்ட வந்து ப்ரேயர் பண்ணிகிட்டு இருப்போம். ஃபாதர் சொல்லுவாங்க கண்டிப்பாக ஒரு நல்லது நடக்கணும். ரொம்ப நன்றி ஃபாதர், தேங்க்யூ காட். அடுத்தது என் வீட்டுக்காருக்கு பென்ஷன் அறிவித்தாங்க, அதுக்கும் நான் நன்றி சொல்ல விரும்புகிறேன். தேங்க்யூ காட். Praise the Lord. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. மன்னார்குடி பங்கு குழந்தை இயேசு கோயில்லேருந்து வர்றேன், மன்னார்குடிலேருந்து வர்றேன். என் பேர் எக்ஸ்லீன் மேரி. நான் வந்து என் பையனுக்கு பொண்ணு முடியணும்னு வேண்டிகிட்டு இந்த கோயிலுக்கு ரொம்ப நாளாக வந்துட்டுருக்கேன். இப்போ நல்லபடியாக என் பையனுக்கு ஒரு நல்ல பொண்ணு அமைஞ்சிருக்குது. அதுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். மேலும் திருமணமும் நல்லபடியாக முடியணும்னு எல்லாரையும் வேண்டிக்க சொல்லியும் நன்றி கூறி பொண்ணு நல்ல பொண்ணா கிடைச்சிருச்சு. Praise the Lord. நல்ல பொண்ணு கிடைச்சிருச்சு. கைகளை தட்டி நாம் கடவுளுக்கு நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. கைகள் தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. புகழ், மரியே வாழ்க. நான் மேட்டுப்பாளையத்திலேருந்து வர்றேன், பள்ளங்கோயில் பங்கை சார்ந்தவர்கள். பிப்ரவரி 1 நாங்கள் வீடு குடி போனோம். ஜனவரி 31 சரியான மழை. என் பையன் சொன்னான், என்னம்மா மழை வர்றது மாதிரி இருக்குன்னு. மழையே தூறுது அப்படின்னு நான் சொன்னேன். நீங்கள் போய் வேண்டிக்கங்கம்மாண்ணா. ஒன்றும் செய்யலை. இந்த லூர்து மாதாவை நம்பி அந்த போட்டாவில் கையை வச்சு நான் முதலாக சாட்சி சொல்கிறேன். நாளை மத்தியானம் சமையல் சாப்பாடு முடிகிற வரைக்கும் இந்த மழை இருக்கக்கூடாது. முதல்ல அந்த வீடு கட்டும் போதும் சரியான மழை. இந்த வீடு நடுக்குதான் பிடிச்சிக்கிறேன். இந்த வீடு கட்டும் போதும் எனக்கு சரியான மழை வரக்கூடாது. எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாளை மத்தியானம் சாப்பாடு முடிகிற வரைக்கும் மழை இல்லாமல் இருக்கணும்னு லூர்து மாதாட்ட வேண்டி நான் சாட்சி சொல்கிறேன் அப்படின்னு நினச்சி வேண்டிக்கிட்டேன். எந்த குறையும் இல்லாமல் மறுநாள் மத்தியானம் வரைக்கும் சாட்சி சொல்கிற வரைக்கும் மழை இல்லாமல் இருந்தது. காலையில் 5:30 மணிக்கு ஃபாதர் வர்றான்னு சொன்னாங்க. என்னடா காலை 5:30 வர்றாங்க, வச்சுட்டு பூசை வைக்க போகணுன்னு சொல்கிறாங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு பறக்க 3 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு பொங்கலை வச்சு பால் காய்ச்சி இறக்குனேன். அந்த ஃபாதரும் வந்தாங்க. நான் நினச்ச சகோதரர் சகோதரிகளும் வந்தாங்க. இந்த லூர்து மாதாவுக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். கைகள் தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. ரோஸ்மேரி, நான் கருங்கணிலேருந்து வந்திருக்கிறேன். என்னுடைய மகளுக்கு 3 வருஷம் குழந்தை இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டோம். சரி. இப்போ இந்த வருடம் 4வது வருடம் குழந்தை பிறந்துட்டு 1 வருஷமான இங்கே வந்து ஜெபம் பண்ணோன்னே இந்த வருஷம் கொரோனா பிறந்திருக்கு. 10 வருஷ காலமாக என்னுடைய மகனுக்கு திருமணம் நடக்காமல் ரொம்ப தள்ளி போய்கிட்டு இருந்தது. இந்த 1 வருஷமாக நான் இங்கே வந்ததுக்கு இந்த வருஷம் நான் மகனுக்கு திருமணமும் நடந்திருக்கு. ரொம்ப கோடான கோடி நன்றி இயேசுவுக்கு. மீண்டும் நன்றி. குழந்தையும் பிறந்துருச்சு, திருமணமும் நடந்துருச்சு. Praise the Lord. கரங்களை தட்டி நன்றி செலுத்துவோம். கைகள் தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. என் பேர் அந்தோனியம்மாள். நான் சோழ வித்யாபுரம் கருங்கணி பங்குலேருந்து வரேன். போன மாதம் வந்து ஒரே தான் மழை பெஞ்சுது. அப்போ வந்து சீக்கிரம் எழுந்திரிச்சு 4 மணிக்கெலாம் சமையல் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போகணுமே. 7 மணிக்கெலாம் பஸ் வரும். அதில் வரணுன்னு சீக்கிரம் கிளம்பும் போது நான் என்ன செஞ்சேன், கேஸை திருவி விட்டேன். கேஸ்லேருந்து கேஸ் பாட்டில் வெளியாகிட்டே இருந்திருக்கு. வீடு பூரா நாரிச்சு. பரவாயில்ல, சீக்கிரம் கிளம்பணும், பஸ் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சமையலும் பண்ணிட்டேன். திரும்பி வரும்போது சொல்லிட்டு வந்தேன், தம்பி எழுந்திரிச்சோன்னா இந்த கேஸை வந்து பார்க்க சொல்லுங்கள் சிலிண்டரை அப்படின்னு சொன்னேன். பார்த்தா வீடு பூரா நாரி இருந்திருக்கு. நான் ஆஃப் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதில் திறந்து பார்க்கும்போது சின்னோண்டு ஒரு அடப்பு இருந்திருக்கு. அதையும் மீண்டு இந்த இதுக்கு வந்ததுக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன். சிலிண்டரு கேஸ் வெளியாச்சு. அப்புறம் இங்கே வந்துட்டீங்க, வெடிக்கலையா? சரி சரி, நன்றி. கேஸை திறந்து கரங்கள் தட்டி நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. பாடுங்க. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் பழையங்குடி கிராமத்துலேருந்து வந்திருக்கேன்.
நான் அந்த டெட் எக்ஸாம் வந்து ஒரு 6-7 முறையாக எழுதினேன். அந்த கரெக்டாக அந்த ஒரு மார்க்கில் இப்படியே போயிட்டே இருந்துச்சு. இந்த வாட்டி 7th டைம் எழுதினேன். எழுதும் போதும் அந்த கீ ஆன்சர் வரும்போது நான் எழுதியிருக்க ஆன்சர் எனக்கு கரெக்டுன்னு தெரியும். ஆனால் கீ ஆன்சரில் ஒரு 3 இது நான் எழுதின கரெக்டே தப்பாக இருந்துச்சு. அப்போ நான் வேண்டிகிட்டே இருந்தேன். இப்போ வந்து அதோட கட் ஆஃபையும் 75 குறைச்சாங்க. சரி குறைச்சா பாஸ் ஆகிடும்னு இருந்துச்சு. ஆனால் ரிசல்ட் வரும்போது எனக்கு ரொம்ப பெரிய அற்புதமாக நான் எதிர்பார்த்த எனக்கு கீ ஆன்சரில் வந்த மார்க்கை விட 10 மார்க்கு எக்ஸ்ட்ரா வந்து 89 மார்க்கோட நான் பாஸ் ஆகியிருக்கேன். மாதாவுக்கு கோடான கோடி நன்றி. இயேசுக்கே புகழ். 89 பழையகுடியா? ஓகே ஓகே. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. நான் தானிக்கோட்டகம் பங்குலேருந்து வந்திருக்கேன். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே மகிமை, இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. என் பேர் ஜோஸ்பின் சந்தனாராணி. என்னோடய பொண்ணு வந்து ஹாஸ்டலில் படிக்குது தஞ்சாவூரில். அது வந்து என்எம்எம் எக்ஸாம்ன்ட்டு ஒரு 8th ஒரு எக்ஸாம் எழுதுனது. இப்போ தான் ஜனவரி 10 எழுதுனது. அந்த ரொம்ப கஷ்டமான தேர்வுன்னு சொல்லி எல்லாருமே சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதில் வந்து என் பொண்ணு வந்து தமிழ் மீடியம் தான் சேர்த்துருந்தோம். அந்த தமிழ் மீடியத்தில் என் பொண்ணு ஃபஸ்ட்டு மார்க்காக அந்த ஸ்கூலில் 102 மார்க் எடுத்து தேர்வில் வெற்றி பெற்று இன்னைக்கு வந்து செலக்ட் ஆகிற ஸ்டேஜில் இருக்குது. ஆனால் செலக்ட் ஆகணும்னு எல்லாரும் என் பொண்ணுக்காக வேண்டிக்குங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே மகிமை, இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. Praise the Lord. இன்னும் செலக்ட் ஆகல, பாஸ் பண்ணிருச்சு, இன்னும் செலக்ட் ஆகலை. அதுக்காக ஒரு விண்ணப்பம் எழுதி போட்டேன். Praise the Lord. பாஸ் பண்ணிட்டாங்க, இன்னும் வேலைக்கு செலக்ட் ஆகலை, அதுக்காக ஜெபம் சொன்னாங்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. நான் மன்னார்குடி அற்புத குழந்தை இயேசு பங்குலேருந்து வர்றேன். என் பேர் வந்து வினிதா கரோலின். ஃபாதர் வந்து எனக்கு ஒரு தடவை தனியாக ப்ரேயர் பண்ணேன். அப்போ உப்பு மந்திரிச்சு கொடுத்துட்டு அந்த ஜெபிச்சு கொடுத்துட்டு நீங்கள் இதை வீட்டில் புதைங்கம்மா அப்படின்னாங்க. எனக்கு ஃபுல்லாகவே சிமெண்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் புதைக்க முடியல. அதனால் நானாகவே எனக்கு இன்றைக்கி தான் ஃபாதர் சொன்னாங்க. நானாகவே என்ன பண்ணுவேன், தினமும் மார்னிங் இந்த வாசல் தெளிக்கும் பொழுது 53 தடவை அதை சொல்லிவிட்டு இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லிவிட்டு தெளிச்சிடுவேன். என் பாப்பா சென்னையில் படிச்சுட்ருக்காங்க. வந்தாங்க. நைட்டு ட்ரெயினுக்கு டைம் 15 நிமிஷம் தான் இருக்குது, கிளம்புறாங்க. ஒரு பெரிய பேகு எங்கள் வீட்டுக்காரவங்க முன்னாடி உட்காந்துருக்காங்க. மடியில் வைக்க முடியாது பாப்பா, நீ கொஞ்சம் கேப் கொடுத்து வச்சுட்டு உட்காருன்னு சொல்லி உட்காரலாம் வச்சாச்சு. வண்டியை வேகமாக எடுக்கிறாங்க போகணும்னு சொல்லிட்டு. ஒரு கொஞ்சம் தூரம் தான் போயிருப்பா, அடுத்த வீடு கூட போயிருக்க மாட்டா. பேக் ஒரு பக்கம் போய் விழுகுது, ஒரு பக்கம் பேலன்ஸ் பண்ண தெரியாமல் ஒரு பக்கம் விழுந்துட்டு பயங்கர சவுண்டு 10:30. உடனே நானும் கத்திட்டு போயிட்டேன். போய் பார்த்தோன்னா அவளுக்கு வந்து மறுநாள் போக வேண்டிய டென்ஷனில் எனக்கு ஒன்றும் இல்லைம்மா நான் போகிறேன் அப்படிங்கிறா. இல்லைடா பாப்பா இரு அப்படிங்கிறேன். இல்லை நான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி என் கையெல்லாம் அமைக்கி பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்னு தீர்த்தத்தை தடவை அனுப்பிட்டேன். நைட்டு எனக்கு தூக்கம் இல்லை. ஒரு 2 தடவை ஃபோன் பண்ணி கேட்குறேன், நல்லா இருக்கேன்னா. நான் என்ன நினச்சிட்டு இருக்கேன்னா கை ஏதோ ஃப்ராக்சராக இருக்கணும், கால் ஏதாவது இருக்கணும். ஏன்னா உளுந்த பொசிஷன் அப்படி, பேக்கே ரொம்ப தூரம் போய் உளுந்து கிடக்கு. எடுத்து அனுப்பிட்டு நைட் ஃபுல்லாக எனக்கு தூக்கம் இல்லை. அப்புறம் மார்னிங் ஃபோன் பண்ணி நான் கேட்குறேன், அம்மா எனக்கு ஒரு சின்ன அடி கூட இல்லைம்மா, ஒரு லைட்டாக அப்போ வலிச்சதில்லை, அவ்வளோதான். நீங்கள் கொடுத்தீங்கள அந்த எண்ணெயை நான் பூசிக்கிட்டேன், எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னா எனக்கு அது ஒரு பெரிய அதிசயமாக இருந்தது. சரி மிகப்பெரிய ஆபத்துலேருந்து கடவுள் வந்து தப்பிக்க வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ப்ரேயர் மீட்டிங் ஏற்பாடு செஞ்ச அருட்தந்தையருக்கும் இந்த ஜப குழுவினருக்கும் பரிந்து பேசி என் மகளின் உயிரை காப்பாற்றி. ஒரு சின்ன ஃப்ராக்சர்னால ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்கள்ட்ட லீவு கேட்க முடியாது. எல்லாத்துக்கும் பரிந்து பேசிய அன்னை மரியாளுக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் கோடான கோடி நன்றிகள். விபத்திலிருந்து கடவுள் காப்பாற்றி இருக்கிறார், விபத்திலிருந்து கடவுள் காப்பாற்றி இருக்கிறார். நன்றி செலுத்துவோம். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்று பாடு. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. நான் பட்டுக்கோட்டை பங்கு முதல் சேரியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஆரோக்கியமேரி. எங்கள் ஊரில் ஒரு பொண்ணு வந்து அவங்க பையனுக்கு பொண்ணே கிடைக்கல, நீ வேண்டிக்கடி, நீ கோயிலுக்கு போகிற இடத்துலலாம் வேண்டிக்கடி ஆரோக்கியமேரி அப்படின்னு சொன்னாங்க. நான் வேண்டிக்கிட்டேன். அந்த பையனுக்கும் பொண்ணு கிடச்சி திருமணம் நடந்துருச்சு. அதே மாதிரி நான் பிறந்த ஊர்லேயும் ஒரு பையனுக்கு பொண்ணே கிடைக்கல, ஐயி நீ வேண்டிக்காயி அப்படின்னு சொன்னால் நான் வேண்டிக்கிட்டேன். இதே இந்த கோயிலில் வந்து நான் வந்தப்பெல்லாம் அந்த 2 பேருக்காண்டி ஜெபம் பண்ணேன். ஆனால் அந்த 2 பேருக்குமே பொண்ணு கிடச்சி திருமணம் நடந்துருச்சு. அதுக்கு மாதாவுக்கு கோடான கோடி நன்றி.
என் மகனும் வந்து போன வருஷத்தில் கடைசி மாதம் நவம்பர் மாதத்தில் வந்து சரியான விபத்தில் அடிபட்டு போயிட்டேன். அப்போ வந்து என்னால் எதுவுமே சொல்ல முடியலை, என்னால் காப்பாற்ற முடியாதுன்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, அப்போவே அடிபட்டு போயிட்டேன் நினச்சப்பவே இந்த உங்களுடைய உப்பையும் எண்ணெயும் கையில் எடுத்துக்கிட்டு தான் நான் ஆஸ்பத்திரிக்கு போனேன். போனதுலேருந்து அதில் ஒவ்வொரு சொட்டு எண்ணெயும் அந்த உப்பையும் போட்டு தான் என் பிள்ளைக்கு நான் கொடுத்தேன். ஆனால் அதிலேருந்து என் பிள்ளை இப்போ நல்லா இருக்கேன், நல்லா வேலைக்கு போகிறேன். இந்த பூரண சுகத்தை கொடுத்த அந்த மாதாவுக்கும் இயேசுவுக்கும் கோடான கோடி நன்றி சொல்லி. ரெண்டு பிள்ளைக்கு 2 மகன்களுக்கு திருமணம் நடந்துச்சு. ரொம்ப நாளாக திருமணம் நடக்காமல் இருந்துச்சு. இப்போ மகனுக்கு வித்திலிருந்து இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. எனக்கு ஆண்டவர் பக்கத்தில் வச்சுங்க, மைக்க பக்கத்தில் வைக்கணும், நீங்க பக்கத்தில். எனக்கு ஆண்டவர் பெரிய அற்புதத்தை கொடுத்தாரு. போன மாதம்தான் ஃபாதர் எங்களை வந்து 6 பேர் கட்டி உள்ளவங்க இங்கே வாங்கன்னுட்டு ஜெபம் பண்ணார். ஆனால் நான் அந்த கட்டியை பற்றியே நான் கவலைப்படலை. ஆஸ்பத்திரிக்கு போனேன், வந்தேன், மாத்திரை கொடுத்தாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. போன வருஷமாக நான் சாட்சி சொல்லினேன், போன மாதமாக. அதனால் ஃபாதர் கூப்பிட்டு தலையில் ஜெபம் பண்ணாங்க. இந்த மாதிரி ஆண்டவர் சுகத்தை கொடுத்தாரு, சுகத்தை கொடுத்தவருக்கு நன்றி. எங்கள் வீட்டுக்காரு மறுபடியும் ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டாரு. இல்லைங்க நான் ஆஸ்பத்திரிக்கு வரல, எனக்கு ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாரு. ஃபாதர் எங்களெல்லாம் கூப்பிட்டு தலையில் வச்சு ஜெபத்தை பண்ணாங்க. இப்போ வந்து எனக்கு ஆப்ரேஷன் பண்ண வேண்டியதே இல்லை, ஆனால் நான் ஆஸ்பத்திரிக்கே வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெறும் ஸ்கேனு மட்டும் எடுக்க சொன்னாங்க. மாடி எனக்கு பயமாக இருக்குது, நீ வந்து ஒரு ஸ்கேனை மட்டும் போட்டுக்கோ, நீ சொல்லிட்ட கட்டியெல்லாம் நல்லா ஆயிடுச்சுன்னு ஃபாதர் சொல்லிட்டாருன்னு சொல்கிற, நீ ஒரு ஸ்கேனை போட்டுக்கோ அப்படின்னு சொன்னாங்க. சரின்ட்டு அவங்க கூப்பிட்றாங்களேன்னு நான் போயிட்டு ஸ்கேன் எடுத்தேன் திருவாரூரில். ஸ்கேன் எடுத்ததுக்கு ஒன்றுமே இல்லையம்மா இந்த ஸ்கேனில். இன்னுமா ஆப்ரேஷன் பண்ணோம், எல்லா சீட்டும் காட்டினீங்க, அதில் ஆப்ரேஷன்னு எழுதியிருந்தது. இப்போ வந்து ஸ்கேனில் ஒன்றுமே இல்லையம்மா அப்படின்னாங்க. ஆண்டவர் எனக்கு பெரிய அற்புதத்தை கொடுத்தாரு. நான் அதுலேருந்து ஆஸ்பத்திரிக்கும் போல் மாத்திரையும் சாப்பிடல, கட்டி சுகமாக்கிட்டார் ஆண்டவர். எனக்கு கொடான கொடி சோத்திரம். ஒரே ஒரு சாட்சி, ஃபாதர்கிட்ட நான் அழுது சொல்லுவேன், என் பிள்ளைக்கு பூர்ண சுகத்தை கொடுத்ததுக்கு நன்றி ஆண்டவர். நன்றியால் துதிப்பாடு நம் இயேசுவை நாவாலே என்றும் பாடு. அவங்க பிள்ளைக்கு கட்டி இருந்துச்சான், ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா. அப்புறம் இங்கே வந்து ஜெபம் பண்ணாங்க. நான் சரியாயிடுச்சுமா நான் சொன்னேன்னா, அதனால் அவங்க திரும்பி போய் இல்லை கட்டாயம் ஸ்கேன் பண்ணி பார்க்கணும்னு சொல்லி ஸ்கேன் பண்ணாங்கன்னா கட்டி இல்லையா. அப்போ ஆப்ரேஷன் தேவையில்லை அப்படின்ட்டா. பிரைஸ் தி லார்ட். அதான் அவங்க சொன்னது. நீங்கள் சொல்லுங்க. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. எங்களுக்கு சொந்தமான இடம் பாஸ்ட் 10 இயர்ஸாக வந்து விற்காமல் இருந்தது. நாங்கள் தொடர்ந்து மாதாட்ட ஜெபிச்சுட்டே இருந்தோம். போன மாதம் நல்லபடியாக நல்ல விலைக்கு விற்றுருச்சு. மாதாவுக்கு நன்றி. ஆமாம், பல ஆண்டுகள் விற்க முடியாமல் இருந்த இடம் வந்து இவங்களுக்கு விற்று காணிக்கையும் கொடுத்துருக்குறாங்க. கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம், கரங்களை தட்டுவோம். பிரைஸ் தி லார்ட். என் பேர் பிளஸ்ஸி ஜமீலா, நான் மீனாட்சி வாக்கிலேருந்து வரேன். வெள்ளிக்கிழமை அன்னைக்கு என்னோடய மோதிரம் வந்து 2 கையில் போட்டிருந்தேன். அதில் ஒரு மோதிரத்தை காணா போயிடுச்சு. என்னாச்சுன்னா வாய்க்காலில் கொண்டு இப்படி எரிஞ்ச குப்பையை எரிஞ்சப்போ என்னாச்சுன்னா அந்த வலிக்கு கொண்டு போய் விழுந்துருச்சு போல் அப்படின்னு நினச்சி அந்த சாக்கடையிலாம் இறங்கி தேடி பார்த்தோம். வெள்ளிக்கிழமை சிலுவப்பதிக்கு வர்றப்ப ஒரே அழுவை, என்னடா 3 கிராம் போயிடுச்சு, இன்றைக்கி 50,000 விற்க போது என்ன பண்ண போகிறோமேன்ட்டு அழுதுகிட்டே நல்லா ஜவமே பண்ண முடியல, பூசையும் நல்லா காண முடியல. சரி கிடைச்சா கிடைக்கட்டும், ஆண்டவர் என்ன செய்கிறாருன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு நான் அர்க்கரணையை வாங்கிட்டு இங்கே உட்காந்து ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே, ஞாயிற்றுக்கிழமை நான் தியானத்துக்கு வரணும், நான் இந்த இடத்துல சாட்சி சொல்லணும், நீங்கள் விருப்பம் உங்களுக்கு இருந்தால் அந்த மோதிரம் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி உட்காந்து அழுதான். நைட்டு ஃபுல்லாக அழுதுட்டு மத்தியானமாக அழுவேன். யதார்த்தமாக படுத்துட்டு நான் வீட்டுக்குள்ளே போய் என்ன செஞ்சேன், நான் வைக்கவே இல்லை. அது எப்படி அங்கே போணுச்சுன்னு எனக்கு தெரியாது. எங்கள் வீட்டுக்காரவங்க எல்லாருமே தேடி பார்த்தோம். அது மேலே தான் ட்ரெஸ் வரையும் எடுத்து வச்சுருந்தேன். அழுதுட்டு ஏறிச்சு போய் டப்பா அப்படி திறக்கணும், அதுலேருந்து விழுது அந்த மோதிரம். இது இன்னுமே என்னால் அதை நம்ப முடியல. அதுக்கு முன்னாடி நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், எப்பயுமே எனக்கு மனசு கஷ்டமாக இருந்துச்சுன்னா ஒரு சீட்டில் 3 சீட்டு எழுதி போடுவேன், இது எனக்கு கிடைக்கும் கிடைக்காது, ஆண்டவரே உங்களுடைய பதில் என்ன அப்படின்ட்டு. அதில் ஆண்டவர் சொல்லுவார், உனக்கு எதாக இருந்தாலும் கிடைக்கும் கிடைக்கும் கிடைக்குன்னு தான் வரும். அந்த சீட்லேயே கிடைக்குன்னு இருந்துச்சு. சரி, அந்த நம்பிக்கையிலே தேடினா அதே மாதிரி கிடச்சிச்சு. அப்புறம் இன்னொரு சாட்சி ஒன்று, எங்கள் அக்கா பையன் வந்து ஒரே ஒரு சாட்சி பாரு, எங்கள் அக்கா பையன் வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தான். நான் வந்து 3 குரூப் கேட்டிருந்தேன், சயின்ஸ் குரூப்பு, மேக்ஸ் குரூப்பு, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 3 கேட்டிருந்தேன். அதில் வந்து எனக்கு வந்து சயின்ஸ் குரூப் எடுத்து கொடுக்கணும் தான் எனக்கு ரொம்ப விருப்பம்.
ஆனால் அவனுக்கு வந்து ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸு, 2வதும் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அந்த பேப்பரில் விழுந்துச்சு, 3வது சயின்ஸ் குரூப் விழுந்துச்சு. நான் சொன்னேன், ஏய் சயின்ஸ் குரூப் விழுந்துட்டா அட்மிஷனை போட்டுருவோம், வா சயின்ஸ் குரூப்பேன்னு போட்டோம். கிளாஸு ஒரு வாரம் போனால் புக்கு கொடுத்துட்டாங்க, புக்கில் பேரும் எழுதிட்டான், கிளாஸும் எடுத்துட்டாங்க. அங்கேருந்து ஹெச்எம் சார் வந்து, ஏய் நீ ஏந்திரி, நீ போய் கம்ப்யூட்டர் கிளாஸ் சயின்ஸில் உட்காரு அப்படின்னு சொல்லி உட்கார வச்சுட்டாரு. இது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியம், மிகப்பெரிய ஒரு சாட்சி இது எனக்கு. தேங்க்ஸ். Praise the Lord. ரொம்ப அருமையான சாட்சிகள் கேட்டுக்கிட்டு இருந்தோம். கடவுள் நம்முடைய விசுவாசத்தை இதன் வழியாக அதிகப்படுத்தி இருக்கிறார்.